Hello students, இன்னைக்கு இந்த வீடியோல State Board +1 Accountancy illustration 3 ல இருந்து பார்க்க போறோம். Selvi is a dealer in furniture. Show the accounting equation for the following transactions. 6 transaction கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. அதுல first one started business with cash, deposited cash into bank, borrowed loan from bank, bought goods for paid by check, cash withdrawn for personal use, cash withdrawn from bank for office use. இப்போ உங்களுக்கு அக்கௌண்டிங் ஈக்குவேஷனை சொல்யூஷன் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த புக்ஸ் ஆஃப் செல்வி யாரோட நேம் கொடுத்துருக்காங்களோ அதை ஹெட்டிங் போட்டுட்டு அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் காலத்தை பிரிச்சுட்டு இந்த 6 டிரான்சாக்ஷன் என்னென்ன ரிலேட்டட் அசட்ஸ் இருக்கோ ஸ்டாக்கு பேங்க் அந்த மாதிரி காலத்தை நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். தென் ரைட் சைடு கேபிட்டல் அண்ட் லைபிலிட்டிஸ்க்கு பதிலாக இந்த சம்முக்கு ஏற்ற மாதிரி பேங்க் லோன் இது ஓப்பன் பண்ணிக்கணும். ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் எவ்வளவு 1 lakh கேஷ் பிஸ்னஸ்குள்ளே வந்திருக்கு. ஸோ அது 1 lakh. தென் எவ்ரி லெஃப்ட் சைட் டிரான்சாக்ஷன் இட் வில் அஃபெக்ட் த ரைட் சைடு. ஸோ இங்கே கேபிட்டல் சைடு 1 lakh இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் முடிஞ்சோடனே ஈக்குவேஷன் இதோட டோட்டல் போட்டிருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு டெபாசிட்டட் வித் கேஷ் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாங்க. இப்போ கேஷ் பிஸ்னஸ்லேருந்து எடுக்கிறாங்க. ஸோ -60,000 பேங்க்கு காலத்தில் +60,000. ஸோ இதோட ஈக்குவேஷன். தென் தேர்டு டிரான்சாக்ஷன் பாருங்கள், பாரோடு லோன் ஃப்ரம் பேங்க்லேருந்து லோன் எடுத்துருக்காங்க. எவ்வளோனா 25,000. அப்போது பேங்க் காலத்தில் 25,000 ஆட் பண்ணிவிட்டு பேங்க் லோன் காலத்துலேயும் 25,000 போடுறோம் ரைட் சைடு. ஃபோர்த் டிரான்சாக்ஷன் பாட் கூட்ஸ் அண்டு பெய்டு பை செக். இப்போ இதில் கேஷ் வரல, செக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல கூட்ஸ் பாட் பண்ணியிருக்காங்க. அப்போது ஸ்டாக்குன்ற காலத்தில் 10,000 வேல்யூ போட்டுட்டு பேங்க்லேருந்து செக்காக இஷ்யூ பண்ணதானா -10,000 வரும். தென் ஃபிஃப்த் டிரான்சாக்ஷன் கேஷ் வித்ட்ரான் ஃபார் பர்சனல் யூஸ். இப்போ கேஷ் காலத்துலேருந்து 5,000 மைனஸ் பண்ணிவிட்டு கேபிட்டல் காலத்துலேயும் மைனஸ் பண்ணணும். ஏன்னா பர்சனல் யூஸ்க்காக காசு எடுத்திருக்காங்க. சிக்ஸ்த்து டிரான்சாக்ஷன் கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். ஸோ பணம் ஆஃபீஸ் யூஸ்க்காக வந்திருக்கு பிஸ்னஸ்க்குள்ளே. ஸோ ப்ளஸ் தான் வரும் இங்கே +3,000. தென் பேங்க்கு காலத்துலேருந்து -3,000. ஃப்ரம் பேங்க்குன்ற வேர்டு கொடுத்ததுனால நம்ம இந்த பேங்க் காலத்தில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட பேலன்ஸ்லாம் உங்களுக்கு ஈக்குவேஷனில் கரெக்டாக இங்கே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதுதான் அக்கௌண்டிங் ஈக்குவேஷனில் இப்படி போடணும் இந்த ஸ்டேட்மெண்ட். தென் இல்லஸ்ட்ரேஷன் 4ல் ஷோ தி எஃபெக்ட் ஆஃப் ஃபாலோயிங் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆன் த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் அன்பு ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷாகவும் 20,000 கொடுத்துருக்காரு, கூட்ஸாக 12,000 இன்னும் கூட்ஸு அண்டு மெஷினரியாகவும் 8,000 கொடுத்துருக்காரு. இதில் கேஷு தென் கூட்ஸு தென் மெஷினரி 3 ஐட்டம் இன்வெஸ்ட்மெண்ட் ஷேப்பில் வந்திருக்கு. செகண்ட் டிரான்சாக்ஷன் பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃப்ரம் ரமணி ஆன் கிரெடிட். இது கிரெடிட் பேஸ்டு டிரான்சாக்ஷன், நாட் கேஷ் பேஸ்டு. பேமெண்ட் மேட் டு ரமணி இன் ஃபுல் செட்டில்மெண்ட். sold goods to Rajan on credit costing 5,400 for 6,000. 6,000 வேல்யூ தான், ஆனால் அவர் 5,400 தான் அவர் திருப்பி கொடுக்குறாரு. received from Rajan 5,800 in full settlement of his account. then wages outstanding. இந்த 6 டிரான்சாக்ஷனுக்கு எப்படி அக்கௌண்ட் ஈக்குவேஷன் போடுறாங்கன்னு பார்ப்போம். அக்கௌண்டிங் ஈக்குவேஷனில் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் ஸ்டாக் மெஷினரி 3 ஐட்டம்னால 3 காலம் செப்பரேட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக டெட்டாஸ் காலம்னா இங்கே சோல்டு கூட்ஸ் டு ராஜன் கிரெடிட் இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துக்கு நம்ம டெட்டாஸ் கடனாளிகள் காலம் ஒன்று எக்ஸ்ட்ரா க்ரியேட் பண்ணுறோம். இப்போது இங்கே கேஷாக 20,000 வந்திருக்கு, ஸ்டாக்காக 12,000, மெஷினரியாக ஒரு 8,000 வந்திருக்கு. இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கேபிட்டலில் டோட்டல் அமௌண்ட்டு போட்டுடணும். அப்புறம் நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் கிரெடிட் பர்ச்சேசஸில் இங்கே உங்களுக்கு ஸ்டாக்காக +7,000. அதேமாதிரி லைபிலிட்டிஸ் கேஷ் கொடுக்கல, அதனால் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் காலத்தில் 7,000 ஆட் ஆகும். பேமெண்ட் மேட் டு ரமணி இன் ஃபுல் செட்டில்மெண்ட். இப்போது அதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க தேர்ட் டிரான்சாக்ஷனில் 6,900. அப்போ பேலன்ஸ் 7,000 6,900 போச்சுன்னா பேலன்ஸ் 100 உங்களுக்கு கேபிட்டல் காலத்தில் ப்ளஸ் ஆட் ஆகும், டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். தென் கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் பணம் உள்ளே வரல, கடனில் போயிருக்கு.
அப்போது இப்போ பாருங்கள் அந்த ஸ்டாக்கோட வேல்யூ 5400 மைனஸ் ஆகிருக்கு. டெட்டாஸ் அவருக்கு ஃபுல் வேல்யூ 6000 தான் அவர் கொடுக்கணும். ஆனால் 5400 தான் நம்ம ஸ்டாக் காலத்தோட வேல்யூ போட்டிருக்கோம். அப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள பேலன்ஸ் எவ்வளவு? 600 கேபிட்டல் காலத்தில் ஆட் பண்ணிடணும். நெக்ஸ்ட், கேஷ் ரெசிப்ட் ஃப்ரம் ராஜன் இன் ஃபுல் செட்டில்மெண்ட். ஃபுல் செட்டில்மெண்ட்டில் இங்கே கேஷாக எவ்வளோ வந்திருக்கு? ராஜன் கிட்டேருந்து 5800, டெட்டாஸுடைய காலத்தில் 6000. ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? கேபிட்டல் காலத்தில் -200 நம்மளுக்கு பிஸ்னஸுக்கு வரல அப்படின்னு அர்த்தம். டிஸ்கவுண்ட்டாக கொடுத்துருக்காங்க. வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங் 400. வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங்னா இன்னும் எட் டு பி பெய்டு, எம்ப்ளாயீஸ்க்கு பே பண்ணணும். அதனால் -400 அப்படின்னு போட்டுட்டு அப்போது லைபிலிட்டிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? பிஸ்னஸுக்கு 400 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதோட டோட்டல் இங்கே ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம அக்கௌண்டிங் அப்ரோச் காலத்தை சிஸ்டத்தை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் அப்ரோச் அப்படின்னா என்ன? இதுதான் நம்ம ஆஸ் யூஸ்வலி இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய அக்கௌண்டிங் சிஸ்டம். Under this approach, the two-fold aspects debit and credit in each transaction are recorded in the journal by following double entry system. For the purpose of recording the transaction, accounts classified into personal and impersonal accounts. இப்போது அக்கௌண்ட்ஸை வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் இப்போ நடைமுறையில் இருக்குது. அது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸுன்றது அண்டர் டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் புக் கீப்பிங்லேருந்தே நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். தென் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரெக்கார்டிங் த வேரியஸ் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் த அக்கௌண்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் ஆஸ் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் அண்டு இம்பர்சனல் அக்கௌண்ட்ஸ். அப்போது ரெண்டாக பிரிக்கிறாங்க அக்கௌண்ட்ஸை, பர்சனல் அண்டு இம்பர்சனல். பர்சனல் அக்கௌண்ட்டில் then subdivided into 3. What is that? Account relating to persons is called personal account. The personal account may be natural, artificial, representative personal account. இதில் natural person nameனா என்ன வரும்? Natural persons means human beings. For example, Vinod account, Malini account, Suresh account, Ramesh, அது மாதிரி names of persons வரும். அதே artificial persons accountனா artificial person refers to the persons other than human beings recognized by law as persons. They include business concerns, charitable institutions, etc. Example பாருங்க, well account, bank account. இப்போ artificial person ஒரு பேங்கோட நேம் ஐஓபி, ஸ்டேட் பேங்க், ஐசிஐசி பேங்க், அந்த மாதிரி பேங்க்கு. இல்லை கம்பெனியோட நேம் பெல்லு, கேட்டர்பில்லர், இல்லையா ஹெச்எஸ்எல், ஹெச்சிஎல், இன்ஃபோசிஸ், அந்த மாதிரி கம்பெனிஸோட நேம் வரலாம். அதான் ஆர்டிஃபிஷியல் பர்சன்ஸ் அக்கௌண்ட். ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்ஸ்னால் என்ன? தீஸ் ஆர் த அக்கௌண்ட்ஸ் விச் ரெப்ரசன்ட் பர்சன்ஸ் நேச்சுரல் ஆர் artificial of a group of persons. Example, outstanding salaries account, prepaid rent account. When expenses are outstanding, it is payable to a person, hence it represents a person. இப்போ பர்சன் ரிலேட்டட் தான், ஆனால் அவங்களோட வேஜஸோ இல்லை எக்ஸ்பென்சஸோ இல்லை இன்கமோ அவுட்ஸ்டாண்டிங், இன்னும் பே பண்ணலை, இன்னும் பணம் வரணும் அப்படின்ற சுச்சுவேஷனை தான் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம். Impersonal accountsல all accounts which don't affect persons are called impersonal accounts. These are further classified into real account and nominal account. Real accountல all accounts relating to tangible and intangible properties and possessions are called real accounts. Tangible real accounts na enna? These include accounts of properties and possessions which can be seen and touched. They have physical existence. Tangible na kannal பார்க்கக்கூடியது, அப்படி நம்மளால பார்க்க முடியும். டேபிள், சேர், லேண்டு, பில்டிங்கு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ். அண்ட் இட் கேன் பி டச்டு. அதுக்கு எக்ஸாம்பிள் பிளான்ட் அண்ட் மெஷினரி, பில்டிங், ஃபர்னிச்சர், ஸ்டாக் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே இன்கேஸ் இன்டான்ஜிபிள்னா these include accounts of properties and possessions which cannot be seen and touched. These don't have physical existence. Example, goodwill, patents,
காப்பிரைட்ஸ் இன்டான்ஜிபிளில் கண்ணால் பார்க்க முடியாதவை, ஆனால் அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க பிஸ்னஸில். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் குட்வில். குட்வில்னா என்ன? நற்பெயர். அப்போது ஒரு கம்பெனினா இவ்வளோ நாளாக ரன் ஆகிருக்க கஸ்டமர்ஸ்க்கு இடையில் அதுக்கு ஒரு தனி பேர் இருக்கும். அவங்களுடைய சர்வீஸை பொறுத்து, அவங்க எம்ப்ளாயீஸோடைய இதை பொறுத்து அவங்க தனி பேர், அதுக்கு ஒரு வேல்யூ அக்கௌண்ட்ஸில் போட்டுருவாங்க. அதே மாதிரி பேட்டன்ஸ், காப்பிரைட்ஸ்னால் காப்புரிமை. இப்போ ஒரு சாங் க்ரியேட் பண்ணுறாங்க, ஒரு பாட்டு எழுதுகிறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு தனி ரைட்ஸ், ஓன் ரைட்ஸ் கொடுப்பாங்க. அதை வேறு யாரும் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு தான் அது காப்பிரைட், பேட்டன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுலாம். இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் த இன்டான்ஜிபிள் அசட்ஸ். Nominal accounts. These accounts relating to expenses, losses, revenues and gains are called nominal accounts. Example: salaries, wages, rental income, interest income, etc. These are temporary accounts and are transferred to trading P&L account depending on whether these are direct or indirect respectively. Nominal accounts full and full என்னது? இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர், லாஸஸ், கெயின்ஸ் இதை ரிலேட்டடு தான். அதுக்கு எக்ஸாம்பிளும் சேலரி, வேஜஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ட்ரேடிங் P&L அக்கௌண்ட், அதில் நம்ம அப்ளை பண்ணுவோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட். இப்போ அக்கௌண்ட்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம்? பர்சனல், இதை முன்னாடி பார்த்த பேராகிராஃபை உங்களுக்கு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. பர்சனல் அண்டு இம்பர்சனல். பர்சனலில் 3 டைப்ஸாக செப்பரேட் ஆகுது: நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல், ரெப்ரசன்டேட்டிவ். அது இம்பர்சனல் சப்டிவைடட் இன்ட்டு 2, ரியல், நாமினல். ரியலில் 2 வகை இருக்குது. என்னது? டேஞ்சிபிள் அண்டு இன்டான்ஜிபிள். அக்கௌண்டிங் ரூல்ஸில் all the above classified accounts have 2 rules each, one related to debit and another related to credit for recording the transaction, which are termed as golden rules of accounting or rules of double entry system. Golden rules of double entry system இங்கே கொடுத்துருக்காங்க. இதுதான் மெயின் ஃபார்முலா ஃபார் த அக்கௌண்டன்ஸ், பேக் போன் கூட சொல்லலாம். இது கிளாஸ் எடுக்கும்போது நான் சொல்லுவேன், நைட்டு 1 மணிக்கு எழுப்பி கேட்டால் கூட நீங்கள் ஆன்சர் பண்ணணும், அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். இந்த ரூல்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம சம்மே போட முடியும். கவனிங்க. பர்சனல் அக்கௌண்ட் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ரியல் அக்கௌண்ட் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நாமினல் அக்கௌண்ட் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்டு கெயின்ஸ். இதை நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சு தான், இந்த பேஸில் தான் நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் ஒவ்வொரு ஐட்டத்தையும் நம்ம டெபிட்டாக கிரெடிட்டான்னு கிளாஸிஃபை பண்ண போகிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் இல்லஸ்ட்ரேஷன் 5ல் கிளாஸிஃபை த ஃபாலோயிங் இன்ட்டு பர்சனல், ரியல் அண்டு நாமினல் அக்கௌண்ட்ஸ். இப்போ கேபிட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரோ ஒரு பர்சன் தானே பணம் போட்டிருப்பாரு, ஸோ பர்சனல் அக்கௌண்ட். பில்டிங் ரியல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட்னால அசட்ஸு, டேஞ்சிபிள் ஆர் இன்டான்ஜிபிள். கேரேஜ் இன்வர்ட்ஸ், கேரேஜ்னா என்ன? டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லையா, அது ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் ஃபார் த பிஸ்னஸ், ஸோ அது எக்ஸ்பென்சஸ்னாலே நாமினல் அக்கௌண்ட். கேஷ் ரியல் அக்கௌண்ட், இது ஒரு அசட்டு. கமிஷன் ரிசீவ்டு, பணம் வருது பிஸ்னஸ்க்குள்ளே, ஸோ இது ஒன் ஆஃப் த இன்கம், நாமினல் அக்கௌண்ட். பேங்க், பேங்க்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நேம்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் ஆர் எனி பேங்க் நேம், ஒரு கம்பெனி நேம், அதெல்லாம் பர்சனல் அக்கௌண்ட்டில் தான் வரும். பர்ச்சேசஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் இல்லையா, பணம் கொடுத்து தானே ஒரு பொருளை வாங்குறாங்க, ஸோ நாமினல் அக்கௌண்ட். சந்துரு பர்சனல் அக்கௌண்ட், நேம் இருக்கிறதுனால அது பர்சனல் அக்கௌண்ட். அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் பர்சனல் அக்கௌண்ட். இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். The word journal has been derived from the French word jar, which means day. So journal means daily, day-to-day activities. Transactions are recorded daily in the journal as and when the transaction take place. As soon as a transaction take place, its debit and credit aspects are analyzed and recorded in the journal together with a short description called narration. This facility is making entries in the ledger. Since transactions are first recorded in the journal, it is called books of original entry or prime entry, preliminary entry or first entry. Journalizing is the beginning of the accounting process for the financial transaction. இது ஃப்ரெஞ்சு வேர்டில் ஜார் அப்படின்ற மீனிங் வந்து டேவாம், டே டு டே, டெய்லி என்னென்ன ஆக்டிவிட்டி
ஆக்டிவிட்டீஸ் நடக்குதோ அது என்ட்ரி போடுறது, ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது தான் ஜேர்னல் சொல்கிறோம். இதில் டெபிட்டும் இருக்குது, க்ரெடிட்டும் இருக்குது ஆஸ்பெக்ட்டு. ஃபஸ்ட்டு அதை அனலைஸ் பண்ணணும். என்ன பர்ச்சேஸா, சேல்ஸா, கேஷ் வருதா, தென் அதை ரெக்கார்ட் பண்ணணும். அதில் அதை நரேஷனோடு எழுதணும். நரேஷன் இந்த இடத்துல என்ன மீனிங், எக்ஸ்பிளனேஷன், என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னு ப்ராக்கெட்டில் டெபிட் கிரெடிட்க்கு அப்புறம் போடணும். தென் இது அதர் நேம் வந்து ஒரிஜினல் என்ட்ரி, ப்ரைம் என்ட்ரி, ப்ரிலிமினரி என்ட்ரி, ஃபஸ்ட் என்ட்ரின்னு சொல்லலாம். இது அக்கௌண்டிங் ப்ராசஸில் ஃபஸ்ட் ஸ்டெப். Meaning, journal is the book of the original entry in which business transaction are recorded in the chronological order, date-wise order, that is in the order of occurrence. எப்போ நடந்தது டேட் அதோட நம்ம என்ட்ரி போடணும். Transaction are recorded for the first time in the journal. Entries are made in the journal based on source documents. இந்த இடத்துல source documentsனால் நம்ம என்ன படிச்சிருக்கோம், இன்வாய்ஸ், வவுச்சர், பில்ஸு, பே இன் ஸ்லிப், செக், இதெல்லாம் படித்தோம்ல. இதை வச்சு தான் இதுதான் ப்ரூஃப். இந்த ப்ரூஃப் வச்சு தான் நம்ம என்ட்ரியை ரெக்கார்டே பண்ணணும். ரெக்கார்ட் ஆஃப் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் இன் த ஜேர்னல் இஸ் known as journal entry. The process of recording the transaction in journal is called journalizing. According to Professor Carter, the journal as originally used is a book of prime entry in which the transaction are copied in order to date from a memorandum or waste book. The entries as they are copied are classified into debits and credits so as to facilitate their being correctly posted afterwards in the ledger. First கரெக்டாக இந்த ஜேர்னலில் போஸ்ட் பண்ணாதான் லெட்ஜருக்கு கரெக்டான பர்ஃபெக்டான என்ட்ரி நம்ம போஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார் கார்டிங். அது மட்டும் இல்லாமல் டேட் வைஸ் அக்கார்டிங் டு த டேட் ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், இதை ஒரு மெமராண்டம் ஆர் வேஸ்ட் புக் சொல்கிறோம். த என்ட்ரிஸ் தே ஆர் காப்பீட் கிளாஸிஃபைட் இன்ட்டு டெபிட்ஸ் அண்டு கிரெடிட் ரெண்டாக பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி 3.8 வரைக்கும் பார்த்துருக்கோம். இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.